نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يعش عن ذكر الرحمن نقيض له شيطانا فهو له قرين صدق الله العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, நல்லோர்களே, நம்முடைய வாழ்வில் நாம் முன்னேறுவதற்காக செய்கின்ற பல்வேறு பிரயத்தனங்கள், பல்வேறு முயற்சிகள், படிப்பின் மூலமாக, நேரங்களின் மூலமாக, உடல் உழைப்பின் மூலமாக, அதே போல சரியான முறையில் உண்ணாமல் உறங்காமல் எடுத்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டும், அதை வெற்றி காண வேண்டும் என்பதற்காக வேண்டி உணவு தண்ணீரை கூட ஒதுக்கி வைத்துவிட்டு காரியமாற்றுவதன் மூலமாக இவ்வாறு பல்வேறு சிரமங்களை நாம் எடுத்து அதை நடப்பில் கொண்டு வந்து இதனால் நேரமும் காலமும் உடல் உழைப்பையும் செலவு செய்து முன்னேற வேண்டும் என்று துடிக்கக்கூடிய நாம் நம்முடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைத்திருக்கிறதா? அதாவது நாம் பாடுபடுவதற்கு முயற்சிக்கு தகுந்தவாறு பலாபலனை அடைந்திருக்கிறோமா என்றால் பெரும்பாலும் அப்படி அல்ல. நாம் ஒன்றை நோக்கி பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று முயற்சிப்போம், இறுதியில் ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடும். அல்லது அப்படியே நடந்தாலும் ஏதோ நம்முடைய மனம் பொருந்தாத வகையில் அதனுடைய லாபங்கள் நமக்கு கிடைக்கலாம். ஆக இப்படித்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதே தவிர பரிபூர்ணமான முறையில் முயற்சிக்கு ஏற்ற பலாபலனை பெறுவது என்பதெல்லாம் மிக மிக குறைவுதான். ஆனால் நாம் செய்யக்கூடிய முயற்சிகள் படுகிற கஷ்டங்களுக்கு ஏற்ப நிவாரணம் கிடைப்பதில்லை என்பது உண்மை. அதே நேரத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய சிரமங்கள், வெற்றி காண வேண்டும், லாபம் காண வேண்டும், முன்னேற்றம் காண வேண்டும் என்பதற்காக வேண்டி எப்படியெல்லாமோ நேரத்தை காலத்தை ஒதுக்கி உண்ணாமல் உறங்காமல் உடலை சிரமப்படுத்தி செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகளுக்கு சரியான தீர்வு கிடைப்பதில்லை. ஆமா, அப்ப நிரப்பமான நிவாரணம் கிடைத்திட எதை செய்ய வேண்டும் என்பதை மறந்தோம். அதுதான் நம்ம ரொம்ப சிரமப்படுறோம், கஷ்டப்படுறோம், சரியான லாபம் கிடைக்க மாட்டேங்குது, சரியான இலக்கை நோக்கி நாம் அதை பெற முடியவில்லை. அப்ப நம்முடைய முயற்சி நமக்கு பலனளிக்க வேண்டும் என்றால் நம்முடைய முயற்சிக்கு நிரப்பமான கூலி இல்லை. அப்ப நம்முடைய முயற்சிக்கு நிரப்பமான கூலி வர வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்பதை கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, அதை நாம் வசதியாக மறந்து போனோம். நாம் நிறைய முயற்சி செய்வோம், உடலால், உள்ளத்தால், காலத்தால், நேரத்தால் நிறைய முயற்சிகள், சிரமங்களை எடுத்துக்கொண்டு காரியமாற்றுவோம். அது கிடைத்திடும் என்ற எண்ணத்தில், ஆனால் அது குறைவாக கிடைக்கலாம் அல்லது இல்லாமலும் போகலாம். அப்ப நம்முடைய முயற்சி நாம் எடுத்துக்கொள்கிறோம் அல்லவா, நேரம், காலம், உடல் உழைப்பு, இந்த முயற்சியில் நாம் வெற்றி காண வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்கிறது என்பதை நாம் மறந்து போடும். அது என்ன அப்படின்னு சொன்னா, நான் சொல்ல வர்றது உங்களுக்கு குழப்பமா இருக்கும், சொல்ல சொல்ல உங்களுக்கு புரியும். நம்முடைய முயற்சியோடு அல்லாஹ்வின் அருள் ஒன்று சேரும். நாம ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறோம், வியாபாரத்துல லாபம் கிடைக்கிறோம்னு சொல்லி ஒரு அல்லும் பகலும் முயற்சிப்பார். குறைவான லாபம் கிடைக்கலாம், இல்லைன்னா இல்லாம கூட போகலாம். பரீட்சையில் வெற்றி பெற வேண்டும் என்று இரவு பகலாக உட்கார்ந்து படிப்பார். இவர் முடிவு செய்து அங்க மதிப்பெண் பெற முடியாது, அதை விட குறைவாக இருக்கலாம், ஃபெயிலா கூட ஆகலாம். ஆனா அந்த அந்த காரியத்துக்காக வேண்டி இவர் நிறைய உழைக்கிறார். ஆனா கடைசியில ஜீரோ போகுது, அல்லது ஏதோ ஒன்று கிடைக்கிறது, இவருடைய மனம் திருப்தி இல்லாமல் ஒரு லாபம் கிடைக்கிறது. இப்ப இவர் செய்யறாரு பார்த்தீங்களா முயற்சி, இந்த முயற்சியில் இவர் வெற்றி பெறணும். அது இரண்டாவது. இவர் உடல் உழைப்பில், இவர் நேரத்தை ஒதுக்குவதில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னா என்ன செய்யணும் அப்படின்னா, இவருடைய முயற்சியோடு இறை அருள் இணையணும். விளங்குதான் நான் சொல்றது? நம்ம ஒரு காரியம் செய்யறோம்னு சொன்னா நம்முடைய ஆற்றலை வச்சு நம்ம செய்யறோம், அல்லாஹ் கொடுத்த ஆற்றலை, அந்த நம்முடைய ஆற்றலோடு இறையருள் வந்து டச் ஆகணும், உரசணும், அது இணையணும். அப்பதான் காரியம் சக்சஸ் ஆகும். இல்லைன்னா இவர் ஓரமா உட்கார்ந்து இவ்வளவு சிரமப்பட்டேன்,
இவ்வளவு கஷ்டப்பட்டேன், இவ்வளவு நஷ்டப்பட்டேன், ஒண்ணுமில்லாம போச்சு, எதிர்பார்த்த லாபம் இல்லையே. என்ன பொருள் அப்படின்னா, உன்னுடைய உழைப்பில், உன்னுடைய முயற்சியில் இறைவனுடைய அருள் இன்னும் சரியா வந்து சேரலன்னு அர்த்தம். உன்னுடைய வல்லமையோடு இறைவனுடைய வல்லமை இணையவில்லை, அதான் பொருள். கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, இவ்வாறு இறை அருள் இல்லாத காரியம் என்பது அது சூரியமாகிவிடும். இறை அருள் கிடைக்க பெறாத மனிதனுடைய வாழ்வு பூஜ்ஜியமாகிவிடும். அப்ப இறை அருள் கிடைக்க நாம் என்ன செய்யணும்? நம்முடைய திறமையோடு அல்லாஹ்வுடைய திறமை ஒன்றிணையணும். நம்முடைய முயற்சியோடு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கணும். அல்லாஹ் அங்க டச் ஆகணும் நம்முடைய வாழ்க்கையில. அதற்கு என்ன செய்வது? கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, ஈருலகிலும் நஷ்டமடையாமல் வாழ நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் மறந்து போனோம். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையுமே மறக்காம நமக்கு எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டு போயிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தூது செய்தியை அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொண்டு இந்த துனியாவுக்கு வந்தார்களோ அதில் அவர்கள் கிஞ்சிற்றும் குறை செய்யவில்லை. சிறிய சிறிய இந்த விஷயத்துக்கும் இல்லாம பெருமானார் வழிகாட்டி இருப்பார்கள் என்று நாம் சில நேரங்களில் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விஷயத்தையும் திறந்து காமிச்சிட்டு போயிட்டாங்க. பெருமானாருடைய சொல்லும் செயலும் மட்டுமல்ல, பெருமானாரினுடைய அந்தரங்க வாழ்வு கூட திறந்த புத்தகமாகத்தான் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உருவ அமைப்பு கூட திறந்த புத்தகமாக. திருமிதின்னு ஒரு கிதாப் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. திருமிதி, ஆதாரம் திருமிதின்னு போடுவாங்க, ஷமாயில் திருமிதி. அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடல் அங்கம் எப்படி இருக்கிறது என்று ஹதீஸ் பேசுகிறது. உலகத்தில் எந்த ஒரு தலைவனுக்கும் இப்படி அக்கு வேறு ஆணி வேறாக எந்த தகவலும் கிடையாது. ஏதோ மேடை போட்டு பேசினாரு, அதை கேட்டாரு, இதை கேட்டாரு, போயிடுவானே தவிர. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேடை போட்டு பேசுவதோடு மட்டுமல்லாமல் மக்கள் மன்றத்தில் சில விஷயங்களை செய்யுங்கள் என்று ஏவுவதோடு மட்டுமல்லாமல் அதில் அனுபவ ரீதியாக அவர்கள் செய்து காண்பித்தார்கள், சொல்லி காண்பித்தார்கள் மட்டுமல்ல, இறங்கி களம் கண்டார்கள். பல்வேறு விஷயம். அப்போ நம்முடைய முயற்சியோடு, நம்முடைய திறமையோடு, நம்முடைய ஆற்றலோடு, நம்முடைய சிரமங்களோடு அல்லாஹ்வின் அருள் ஒன்றிணையும் பொழுதுதான் நாம் நினைக்கும் இலக்கை அடைய முடியும். 100 மதிப்பெண் வாங்கணும் பிரியப்பட்டு இவர் முயற்சி செய்யறாரு. பார்த்தீங்களா, இரவு பாலம் முடிச்சிருந்து படிக்கிறாரு, விழித்திருந்து அவர் படிக்கிறார், சிரமப்படுகிறார் அல்லவா? இந்த சிரமங்களோடு அல்லாஹ்வுடைய அருள் என்ன செய்யணும்? உரசணும். அப்பதான் இவர் நினைச்சது கிடைக்கும். அப்ப அதுக்கு என்ன செய்யறது? நான் சொல்றது விளங்குதா? இப்ப எனக்கு மட்டும் தான் புரியுதா? நீங்க இப்ப பாத்துக்கிட்டு, நான் ஆரம்பத்துல இருந்து கவனிச்சுக்கிட்டு தான் வரேன். இது நான் சொல்றது உங்களுக்கு புரியாத மாதிரி உட்கார்ந்துருக்கிறீங்க. நான் சொல்றது விளங்குதுல்ல? நாம் செய்யக்கூடிய உழைப்பில் அல்லாஹ்வுடைய அந்த அருள் வந்து சேரணும். அதுக்கு என்ன செய்யறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹாபா பெருமக்களிடத்தில் கேட்டார்கள், அலா அதுல்லுக அலா மிலாகி ஹாதல் அம்ரி அல்லதி துஸீபு பிஹி கைருத் துன்யா வல் ஆகிரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலா அதுல்லுக அலா மிலாகி ஹாதல் அம்ரி அல்லதி துஸீபு பிஹி கைருத் துன்யா வல் ஆகிரா. உங்களுக்கு இந்த 2 உலகங்களினுடைய நன்மையை பெற்று தருகிற மார்க்கத்தின் அடிப்படையான காரியத்தை அலா அதுல்லுக உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? 2 உலகத்தில் உங்களுக்கு லாபம் கிடைக்கணும். ஈருலகிலும் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். ஈருலகம்னா என்ன? துனியாவுடைய வாழ்வு, பிறகு கபரு, மறுமையினுடைய வாழ்வு. இந்த ஈருலகிலும் வெற்றி பெறுகிற அளவுக்கு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லித் தரட்டா? அதனுடைய அடிப்படை காரியத்தை உங்களுக்கு நான் அறிவித்து கொடுக்கவா என்று பெருமானார் கேட்டுவிட்டு அவர்களே சொன்னார்கள், அலைக பி மஜாலிஸி அஹ்லில் திக்ர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதுல நாம இன்னொரு பெருசா நடப்போம், ஆனா சிறுசா சொல்லுவாங்க, எல்லோராலும் செய்ய முடியும். ஆக இலகுவாக சொல்வார்கள், அதை எல்லோராலும் செய்ய முடியும்.
இல்லை நீ செருப்பு அணியாமல் கல் மீது நடந்து வர வேண்டும், முள் மீது நடந்து வர வேண்டும், அப்படியே குளிர்ந்த நீரில் குளித்து விட்டு மண்ணில் புரண்டால்தான் இறையருள் கிடைக்கும் என்று நம்மை சிரமப்படுத்தி இறையருள் கிடைப்பதற்கான வழியை செல்வாசன் சொல்லவே இல்லை. பெருமானார் சொன்னது கூட இலகுவானது. நம்முடைய பிரச்சனைகள் மலையை விட பெரியது, அவ்வளவு சிரமம், அவ்வளவு கஷ்டம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கஷ்டத்தில் இருந்து நீங்குவதற்கு, இறையருள் நம்முடைய முயற்சியோடு உரசுவதற்கு, இணைவதற்கு பெருமானார் சொல்லிக் கொடுக்கும் வழிகள் எல்லாம் ஆக சுலபம், ஆக சுலபம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலைக பி மஜாலிஸி அஹ்லில் ذிக்ர், அல்லாஹ்வை திக்ர் செய்பவர்களின் சபைகளில் அமருங்கள். நீங்க உட்கார்ந்து திக்ர் செய்யணும் கூட சொல்லல. திக்ர் செய்யறாங்களா, அங்க உட்கார்ந்து நீ திக்ர் செய்ய, அப்பதான் இறையருள் கிடைக்கும் அப்படி சொல்லல. இறைவனை திக்ர் செய்கிறார்கள் அல்லவா ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துல போய் உட்கார்ந்தாலே என்னுடைய அருள் கிடைக்கும். ஹதீஸ்ல வருது, ஒரு கூட்டம் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருந்தது, அல்லாஹ் அல்லாஹ் என்று அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருந்தது. எல்லோரும் இணைந்து திக்ர் செய்கிறார்கள். இறைச்சியாக ஒரு மனிதர் அங்கு வருகிறார், இறைச்சியாக ஒரு மனிதர் வருகிறார், அங்க உட்கார்ந்துட்டார். இப்ப அல்லாஹ் தஆலா மலக்குமார்களிடத்தில் பல கேள்விகள் கேட்டுவிட்டு அந்த மலக்கிடத்தில் சொல்லுகிறான், அந்த கூட்டத்தில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய அருள் உண்டு என்று சொல்லுங்கள். அப்ப அந்த மலக்கு கேட்கிறார், யா அல்லாஹ், உன்னை திக்ர் செய்பவருக்கு உன்னுடைய அருள் கிடைக்கும். ஓகே, உன்னை யாரெல்லாம் அந்த கூட்டத்தில் உட்கார்ந்து திக்ர் செஞ்சாங்களோ, அல்லாஹு அல்லாஹு என்றோ லா இலாஹ இல்லல்லாஹ் என்றோ ஏதோ ஒரு திக்ர் செய்தார்களோ அவர்களுக்கு உன்னுடைய அருள் கிடைக்கும் என்பது அது லாஜிக். ஆனா சம்பந்தம் இல்லாம ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கானே, அவனுக்கு திக்ர் செய்கிற நோக்கமே இல்லையே. அல்லாஹ் சொன்னான், எப்படிப்பட்ட மஜ்லிஸில் அவர்கள் அமர்ந்திருக்கிறார் தெரியுமா? என்னை நினைவு கூறுகிற மஜ்லிஸில் அமர்ந்திருக்கிறார். என்னை திக்ர் செய்பவர்களுக்கு எந்த அருள் கிடைக்குமோ அந்த அருள் அவருக்கும் உண்டு என்று சொல்லுங்கள். இது ஹதீஸில் இருக்கு என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். திக்ர் செய்யற மஜ்லிஸ்ல உட்கார்ந்தாலே சுக்கூன் தாங்க நமக்கு. அல்லாஹ்வை திக்ர் செய்யற மஜ்லிஸ் இருக்குது பாத்தீங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்றாங்க. பைஹக்கியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அலைக பி மஜாலிஸி அஹ்லில் ذிக்ர், அல்லாஹ்வை திக்ர் செய்வோரின் சபையில் அமருங்கள். வைதா خلوت فحرك لسانك ما استطعت بذكر الله عز وجل. தனிமையில் இயன்ற அளவுக்கு அல்லாஹ்வின் திக்ரினால் உங்களுடைய நாவை அசைத்துக் கொண்டிருங்கள். ஃபஹர்ரிக் லிசானக என்றால் உங்களது நாவை அசைத்துக் கொண்டே இருங்கள், அதான் முணுமுணுத்துக் கொண்டே இருங்கள். அல்லாஹ் 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 சொல்லிட்டே இருங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி முணுமுணுத்துட்டே இருங்க. தனிமையில் அமர்ந்திருந்தாலும், நடந்தாலும், போனாலும், வந்தாலும். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, இப்படி தனிமையில் இயன்ற அளவுக்கு அல்லாஹ்வை நீங்கள் திக்ர் செய்து கொண்டே இருங்கள். உங்களுடைய நாவை எதற்காக அசைத்துக் கொண்டே இருங்கள். நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா, நீ அல்லாஹ் அல்லாஹ் முணுமுணுத்துக்கிட்டே இருப்பா எல்லா நேரமும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, ஒருவர் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்கிறார்னு வைங்க, அதாவது அல்லாஹ் அல்லாஹ் முணுமுணுத்துக்கிட்டே இருக்கிறார், அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாரு, பேச்சை விட்ட உடனே அவரு திக்ர் செய்ய ஆரம்பிச்சிருவார். அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். சில பேர் பார்த்தீங்கன்னா தஸ்பீஹ் வச்சிருப்பாங்க கையில, உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதை வைக்கிறது கையில, அது வைத்தால்தான் நமக்கு திக்ர் செய்யணுங்கிற எண்ணமும் வரும், பிறருக்கும் அதை பார்த்தால் ஆர்வம் வரும். சில பேர் அதை கேள்வி பண்ணுவாங்க, என்ன சும்மா பாசியோட தெரிகிறார், இவர் ஊசியோட தெரிகிறார். இல்லை, அது இருந்தால்தான் திக்ர் செய்யணுங்கிற ஒரு சிந்தனை வரும். அப்ப எதிரே ஒருவர் பார்க்கிறாருன்னு சொன்னா அவருக்கும் ஒரு எண்ணம் வரலாம், ஒரு நேரமல்ல ஒரு நேரமா வரலாம். அதை பார்த்து அவர் அப்படி மாறிவிடுவார், அல்லாஹ்வை திக்ர் செய்பவராக மாறுவார். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, அல்லாஹ்வை அதிகமாக எப்போதும் மனதில் ஒருவர் முணுமுணுத்துக் கொண்டே இருக்கிறார் என்றால் அவர் சொல்லிட்டே இருக்கிறார், எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருக்கிறார். இல்லைன்னா சூர இக்லாஸ் ஓதிக்கிட்டே இருக்கிறார். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத். ரொம்ப பவர்ஃபுல் சூரா. இதை பத்தி பேசுறாருனாலே பல வாரம் பேசணும். இன்ஷாஅல்லாஹ் இன்னொரு நாள் பேசுவோம்.
இப்படி முணுமுணுத்துக்கிட்டே இருக்கிறாருன்னு வைங்க, என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றதா, அவர் கூட அல்லாஹ் இருப்பாங்க. இப்போ யாரோட அல்லாஹ் இருப்பான்? ஹதீஸே குதுஸியில் வருகிறது, அல்லாஹ் சொல்லுவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன மஅ அப்தி இதா ஹுவ ذكرني وتحركت بي شفتاه. என் அடியான் என்னை நினைத்து நினைத்து நினைந்து அவனது உதடுகள் என் நினைவில் அசைகிற போதெல்லாம், என்னை நினைத்து அவனுடைய உதடுகள் அசைகிற போது என்ன அர்த்தம்? திக்ர் செய்கிறேன், என்னை நினைத்து திக்ர் செய்கிற போதெல்லாம் நான் அவனோடு இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸே குதுஸியில் குறிப்பிடுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, அப்ப அல்லாஹ்வே நம்ம கூட இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, அப்ப நாம நம்முடைய காரியம் சக்சஸ் ஆகுமா ஆகாதா? நம்முடைய முயற்சிக்கு பலன் கிடைக்குமா கிடைக்காதா? பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடணும். பிஸ்மில்லா என்பதும் ஒரு திக்ர், அல்லாஹ்வினுடைய திக்ரோடு சாப்பிடணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி இறை திக்ரோடு நாம் சாப்பிட்டால், நாம் குறைவாக சாப்பிட்டாலும் நிறைவான பலன் உடலுக்கு கிடைத்து விடும். எந்த அளவுக்கு சக்தி நமக்கு கிடைக்க வேண்டுமோ அந்த சக்தி உணவுக்கு எந்த சக்தியும் இல்லை. ஆய்வு செய்து சொல்லப்படும், அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அது உண்மைதான். ஆனால் அந்த ஆய்வு செஞ்சு சொல்றாங்க பாத்தீங்களா, இந்த காய் சாப்பிட்டா இன்ன சத்து இருக்குது, இந்த பழம் சாப்பிட்டா இன்ன சத்து இருக்குது சொல்றாங்களா இல்லையா? அது சக்சஸ் ஆகணும்னு சொன்னா அங்க சாப்பிடும் போது ரப்பினுடைய திக்ர் நமக்கு தேவை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லணும். அதோட சொல்லிட்டு முடிச்சிடக்கூடாது. பிஸ்மில்லா சொல்லிட்டு முடிக்கணும்னு நம்ம நினைச்சு வச்சிருக்கிறோம், ஆனா அதோட சொல்லிட்டு முடிக்க கூடாது. இடையிடையே திக்ர் செய்யணும். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்கஷ் ஷுக்ர். ரெண்டு பிடி உள்ள போனவன அது சொல்லணும். வாயினால சொல்லலனா கூட மனசால கூட சொல்லிக்கணும். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்கஷ் ஷுக்ர் சொல்லுங்க. அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்கஷ் ஷுக்ர். இது எப்ப சொல்லணும்? பிஸ்மில்லாஹ்வுக்கு பிறகு ஒரு 2 உருண்டை உள்ள போனவரும் டக்குன்னு சொல்லணும். அதுக்கு ஒரு 3 போனவர் படக்குன்னு சொல்லணும். இப்படி சொல்ல என்ன ஆகும் தெரியுமா? இறை திக்ரோடு சேர்ந்து உணவு செல்ல செல்ல நாம் குறைவாக உண்டாலும் கூட அல்லாஹ் தஆலா நிறைவான பரக்கத்து செஞ்சிருவான். இல்லைன்னா வயிறு உடைக்க தட்டு நிறைய 3 தட்டு சாப்பிடுவாரு, கொஞ்ச நேரம் கழிச்சு வயிறு பசிக்குது, வேற ஏதாவது போண்டா சாப்பிட்டு இருப்பாரு. பசிக்குதுங்க, பரக்கத்து இல்லை சாப்பாட்டுல. ஏன் பரக்கத்து இல்லை? நல்லா தான் சமைச்சாங்க, நல்ல சத்தான காய்கறிகளை வாங்கிட்டு வந்தேன், சத்தான பழத்தை வாங்கிட்டு வந்தேன் அதிலே சத்து இருக்குது. மாத்திரை மாத்திரைகளா மலிவு இருக்கிறது, பழக்கடிலா சத்து இருக்குது, எல்லாம் வச்சிருக்கிற ரைட்டு ஓகே. அது உனக்கு வேலை செய்யணும்னு சொன்ன என்ன செய்யணும்? அதை கொடுத்த இறைவனுக்கு நீ நன்றி செலுத்தணும், நீ திக்ர் செய்யணும். இல்லைன்னு சொன்னா விஷமா மாறிடும் என்று சொல்லப்படுகிறதா இல்லையா? உணவே மருந்து, சில நேரங்களில் உணவே விஷம். ஆனா இன்னைக்கு உண்மையிலேயே உணவுல ஒரிஜினல் விஷம் கலக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உணவுல ஒரிஜினல் விஷமே கலக்கப்படுகிறது. அது சுவையாக இருக்கிறது என்று நாம் சாப்பிட துவங்குகிறோம். பல்வேறு விதமான பிரச்சனைகள் உடலுக்கு வந்து விடுகிறது. இள வயதிலேயே அவர் முதியவருக்கான அந்த தள்ளாட்டத்தில் அவர் வந்து விடுகிறார். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, அப்ப உலக வாழ்வில் ஒருவனுக்கு எந்த நேரத்தில் என்ன நடக்கும், அது நல்லதா கெட்டதா, அது நம்மை நஷ்டத்தில் ஆழ்த்தக்கூடியதா என்று யாருக்குமே தெரியாது. ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து சொல்வர், இந்த பழத்தில் இந்த சத்து இருக்கிறது, ஏன்னா அவர் படிச்சிருக்கிறார் அதுக்கு, அதனால சொல்லுவாங்க. அது தப்பு இல்லை, அது கரெக்ட் தான், சரியானதுதான். அவர் கற்ற கல்வியின்படி நமக்கு ஆய்வு செய்து சொல்கிறார், அரிசியில் இன்ன சத்து இருக்கிறது, பழத்தில் இன்ன சத்து இருக்கிறது, இதை சாப்பிட்டால் இது. அவங்க சொல்றது உண்மைதான், ஆனா அது வேலை செய்யணும். உள்ள போய் அதுக்கு என்ன தேவை? அதை கொடுத்தவனின் சிந்தனை நமக்கு தேவை. என்ன தேவையோ அதை கொடுத்தவனின் சிந்தனை வேண்டும். பிஸ்மில்லா சொல்றதோட அப்படியே முடிச்சிடக்கூடாது. பிஸ்மில்லா சொல்லணும், பிறகு இடையிடையே திக்ர் செய்யணும், கடைசியில சாப்பிட்ட பிறகு துவா ஓதணும். அதெல்லாம் பெருசா கையை தூக்கி ஓதுங்கிற அவசியம் இல்லை. பழக்கத்துக்கு வந்துருச்சுன்னா மனசு ஆட்டோமேட்டிக்கா சொல்ல ஆரம்பிச்சிடும். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனி வ ஸகானி வ ஜஅலனி மினல் முஸ்லிமீன். யா அல்லாஹ், எனக்கு உணவும் தண்ணீரும் கொடுத்து என்னை முஸ்லிமாக்கி வைத்த அல்லாஹ்வே, அல்லாஹ் உனக்கே அல்ஹம்துலில்லாஹி அல்லதி, எல்லாம் புகழும் உனக்கே என்று சொல்லப்படுகிற தத்துவம்.
அப்ப இதெல்லாம் சேரும் போதுதான் இதுக்கரோடு ஒரு உணவு உள்ளே செல்லும் பொழுதுதான் விஷமாக இருந்தாலும் நம்முடைய உடலுக்கு கேடு விளைவிக்காத பொருளாக மாறிவிடும். கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, அப்ப உலக வாழ்வில் ஒருவனுக்கு எந்த நேரத்தில் எது நடக்கும், எது நல்லது, எது கெட்டது, எது 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 எதுவுமே தெரியாது. அனைத்தும் அறிந்தவன் அல்லாஹ். அவனுடைய துணை இல்லாமல், அவனுடைய வல்லமை இல்லாமல், அவனுடைய ஆளுமை அதிகாரம் இல்லாமல், நம்முடைய திறமையை வைத்து நம்முடைய ஆளுமை அதிகாரத்தை வைத்து எதுவுமே செய்ய முடியாது. எல்லாம் பூஜ்யம் தான். எனவே என்னிடத்தில் எல்லாம் இருக்கிறது, நான் சாதித்து விடுவேன் என்ற எண்ணத்தில் மக்கள் பரவலாக அப்படித்தான் ஓடி ஆடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு ஏற்படுகிற விஷயம் நன்மையோ தீமையோ அதில் நிகழ்கிற அனைத்தையும் செய்பவன் அல்லாஹ். நமக்கு ஏற்படும் நன்மை ஏற்பட்டாலும் சரி, தீமை ஏற்பட்டாலும் சரி, அதை செய்தது யாரு? அல்லாஹ் தான். நம்முடைய ஈமான் அப்படித்தானே, வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நல்லதோ கெட்டதோ அனைத்தும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஏற்படுகிறது என்று நான் அல்லாஹ்வை நம்புகிறேன். அதான் உண்மை, அதான் ஈமான். அப்ப நமக்கு நல்லது ஏற்பட்டாலும் தீமை ஏற்பட்டாலும் அதை செய்கிறது அல்லாஹ் தான். எனவே அந்த அல்லாஹ்வை நினைவு கூறுகிற மக்களாக நாம் ஆகிடும் பொழுது, ரப்பை நினைவு கூறுகிற மக்களாக ஆகிவிடும் பொழுது என்ன நடக்கும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபத்குரூனி அஸ்குருக்கும், என்னை திக்ர் செய்தால், என்னை நினைத்தால் உன்னை நான் நினைப்பேன். ஹதீஸில் வருகிறது, என்னை ஒரு மனிதன் சாதாரண சபையில் நினைவு கூர்ந்தால் நான் அவனை பற்றி சபைகளிலேயே மிக பிரம்மாண்டமான சபை, மலக்குகளின் சபை, அந்த சபையில் இந்த அடியானை நினைவு கூறுவேன். ஆமினாவின் மகன் அப்துல்லா இப்படி என்று நான் அந்த சபையில் நினைவு கூறுவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், ஃபத்குரூனி, என்னை நினைத்தால். நம்ம ரப்பை நினைக்கிறதே இல்லையே. வெறும் மாத்திரை மருந்து மீது நம்பிக்கை இருக்குது, மருத்துவர் மீது நம்பிக்கை இருக்குது இல்லையா? மாத்திரை மருந்து மீது நம்பிக்கை இருக்கிறது, மருத்துவரின் மீது நம்பிக்கை இருக்கிறது. மருத்துவருக்கு எண்ணி எண்ணி கொடுப்பது, நிறைய கொடுத்துட்டேன், காசெல்லாம் கொடுத்துட்டேன், கரெக்டாக கொடுத்துட்டேன், உடல் எதாவது கேட்டாலும் கொடுத்தேன், எல்லாம் சரியா போயிடும். எல்லாம் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு, அதை பண்ணிட்டு, இது பண்ணிட்டு, அதெல்லாம் செய்யணும், வேணாம்னு சொல்லலை, எல்லாம் செஞ்சுதான் ஆகணும். நோயின்னு வந்துட்டா மருத்துவம் பார்க்கறது சுண்ணத்து தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் அதையெல்லாம் ஆட்டி படைக்கும் ஒருவன் இருக்கிறான் அல்லவா? மருத்துவரே சொல்றாரு, நீங்க வந்துட்டு ஏன் சேர்த்துட்டீங்க, கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கிங்க, அல்லா வேண்டிக்கிங்க. இல்லை உன்னை நம்பி வந்ததே, நீ ஸ்பெஷலிஸ்ட் போட்டு உன்னை உலகமெல்லாம் புகழுதுன்னு சொல்லி தான் வந்திருக்கிறோம். நீ கடைசியில் இந்த மாதிரி கை வைக்கிற மாதிரி பேசுறீங்க. நாங்கள் எல்லாம் முயற்சி செய்வோம் பாரு, எல்லாம் முயற்சி செய்வோம் பாரு, ஆனால் கடைசியில் பிரேயர் தான் அப்படின்றாரு. கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, அனைத்து ஆற்றலையும் தன்வசம் வைத்திருப்பவன் அல்லாஹ். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் தஆலா எல்லா சக்திக்கும் சொந்தக்காரன். அன்னல் குவத லில்லாஹி ஜமீஆ, எல்லா ஆற்றலும் அவனிடத்தில் தான் இருக்கிறது, அவன் தான் அனைத்தும். அப்ப அவனை நெருங்குகிற வழியை நாம் தேடாமல் வெறுமன உலகத்தில் உள்ள காரண காரியங்களை நம்பி 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 போய்தான் எல்லா விஷயத்திலையும் ஃபெயில் ஆகி பின்னால நின்றுட்டு. அப்ப அதற்கு என்ன வழி? ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டாங்க, ஒண்ணு திக்ர் மஜ்லிஸ்ல உட்காரு, இல்லைன்னா நீ திக்ர் செஞ்சுக்கிட்டு. கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, ஃபத்குரூனி அஸ்குருக்கும், என்னை நினையுங்கள், நான் உங்களை நினைப்பேன். வஷ்குரூலி, எனக்கு நன்றி செலுத்துங்கள். வலா தக்ஃபுரூன், நன்றி கொன்றவர்களாக நீங்கள் மாற வேண்டாம். இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுக்கும் கடுமையான தண்டனை என்ன தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் கொடுக்கும் கடுமையான தண்டனை என்ன? உன்னுடைய நாவை அல்லாஹ்வை zikr செய்வதை விட்டும் அல்லாஹ் தடுத்து விடுகிறான் அல்லவா? அதான் தண்டனை. பள்ளிவாசலுக்கு வந்தா அல்லாஹ் நம்மை பிரியப்பட்ட அதனால வந்தோம். பள்ளிவாசலுக்கு வராத மக்கள் வெளியே இருக்கிறார்கள், என்ன சொல்லுவீங்க? அல்லாஹ்வை zikr செய்ய நம்மை செலக்ட் பண்ணியிருக்கிறான் அல்லாஹ், நம் மீது அருள் செஞ்சிட்டான். யாரை அல்லாஹ் தஆலா இறைவனுடைய zikரை விட்டும் தூரமா வச்சிருக்கிறானோ அதுதான் பெரிய தண்டனை என்றார்கள் இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ். காரணம் என்னவென்றால், அவனது வாழ்வில் அவன் அல்லாஹ்வை கண்டுகொள்வதே இல்லை.
அல்லாஹ்வை பொருட்படுத்துவதே இல்லை. எப்பொழுதும் செல்வம், செல்வாக்கு, ஆட்சி, அதிகாரம், புகழ், அது இதுன்னு சொல்லி இப்படியே இருப்பாரே தவிர வாழ்வில் அல்லாஹ்வை கண்டுகொள்வதே இல்லை. இதையெல்லாம் வழங்கிய ரப்ப அல்லவா எனக்கு பெரியவன் என்று அவர் எண்ணுவதே இல்லை. பாங்கோசையில் அல்லாஹு அக்பர் என்று சொல்லப்படுகிறது, அல்லாஹ் மிக பெரியவன் என்று சொல்லப்படுகிறது. அதை அவர் பொருட்படுத்துவதே இல்லை. அவருக்கு பெரியதெல்லாம் செல்வம், அவருக்கு பெரியதெல்லாம் செல்வாக்கு, அவருக்கு பெரியதெல்லாம் அவருடைய புகழும் ஆட்சியும் அதிகாரமும் தான். எனவே அல்லாஹ் என்ன தண்டனை கொடுத்துட்டான் தெரியுமா? பெருசா தண்டிக்கல, அல்லாஹ்வை திக்ர் செய்யறதை விட்டு தூரமாயிட்டான். நீ என்னை திக்ர் செய்வதற்கு உனக்கு தகுதியே இல்லப்பான்னு சொல்லிட்டான். இதுதான் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு கொடுக்கும் பெரிய தண்டனை என்றார்கள் இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான், ஃபமன் தகுலத் மவாசீனுஹு, எவரது எடைகள் மிக கனமாகி விடுமோ மறுமையில், எவருடைய எடை அல்லாஹ் தஆலா நன்மை தீமை நிருபம் பாத்தீங்களா, அந்த எடை தட்டு நன்மையில் எவருக்கு அதிகம் கனமாகி விடுமோ ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள். அடுத்து அல்லாஹ் சொல்றான், வமன் கஃபத் மவாசீனுஹு, எவருடைய எடைகள் லேசாகி விடுமோ, கஃபத் மவாசீனு, எடை லேசாகிறதுனா என்ன? நன்மை குறைந்து விடுமோ அல்லது ஒண்ணுமில்லாம ஆயிருமோ. ஃபௌலாயிக அல்லதீன கஸிரு அன்ஃபுஸஹும் ஃபீ ஜஹன்னம காலிதூன், அவர்கள் தமக்கு தாமே நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொண்டார்கள், அதனால் அந்த எடை தாழ்ந்து போனது, ஒன்று பின்னாமல் ஆனது. ஃபீ ஜஹன்னம காலிதூன், அவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மறுமை நாளில் நன்மையால் நம்முடைய தட்டு கணக்கும் கூட்டத்தில் நம்மை சேர்ப்பானாக. மஹ்ஷரில் நம்முடைய நன்மை தட்டுக்கள் கனமானால் சொர்க்கம் செல்வோம். எடை இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் இடையில போட்டுருவோம். நன்மை தட்டு கனமாகணும், அதுக்கு என்ன செய்யறது? அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. அது என்ன சொல்லி கொடுத்தாங்க? இரவு முழுக்க நின்று வணங்குங்க, இரவு முழுக்க கால்களுக்கு நின்று வணங்குங்கள், அப்படியே சொன்னாங்க. பெரிய பெரிய அமல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ஆனா சிறிய சிறிய அமல்களுக்கு தான் அதீத முக்கியத்துவம் கொடுத்து சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு. ஏன்னா நம்முடைய நிலைமை தெரியும் அவங்களுக்கு, நம்ம எந்த அளவுக்கு பலவீனமானவங்கன்னு சொல்லி அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும். பெரிய பெரிய அமல்களுக்கு வழிகாட்டிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு சின்ன விஷயத்தை சொல்லுவாங்க. மறுமையினுடைய நிலை என்பது மிகப்பெரிய அமளி துமளி நிறைந்த இடம், யாரும் யாரையும் கண்டுகொள்ள மாட்டார். அப்ப நன்மை தட்டு கணத்தவர் சுவனம் செல்வார். அப்ப அந்த தட்டு கணக்கணும். என்ன செய்யறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், கலிமத்தானி, இரண்டு கலிமாக்கள். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, கலிமத்தானி கஃபீஃபத்தானி அலல் லிசானி தகீலத்தானி ஃபில் மீசான் ஹபீபத்தானி இலர் ரஹ்மான். பாருங்க, இரண்டு வாக்கியங்கள் உண்டு. கஃபீஃபத்தானி அலல் லிசான், நாவினால் மொழிவதற்கு மிக 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 லேசானது. நாவினால் ரெண்டு களிமா, ரெண்டு வார்த்தை. களிமான்னு சொன்னா வார்த்தைன்னு அர்த்தம். ரெண்டு வார்த்தை இருக்குதுப்பா, அது நாவினால் மொழிவதற்கு ரொம்ப லேசு. கஃபீஃபத்தானி லிசான், நாவினால் மொழிவதற்கு ரொம்ப லேசு. தகீலத்தானி ஃபில் மீசான், தகீலத் கனமானது. எதுல? மறுமையில நன்மையை நிருபம் பார்த்தியா, அந்த தட்டுல அதிக பாரத்தை ஏற்படுத்தும். நீ அதிகமான நன்மை செய்திருக்கிறாய் என்று அல்லாஹ்வுக்கு தெரியப்படுத்தும். தகீலத்தானி ஃபில் மீசான். ஸல்லல்லாஹு மறுபடியும் சொன்னாங்க, ஹபீபத்தானி இலர் ரஹ்மான், அல்லாஹ்வுக்கு அது ரொம்ப பெரிய அந்த ரெண்டு வார்த்தை. என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நமக்கெல்லாம் தெரிஞ்சதுதான், சுப்ஹானல்லாஹில் அஸீம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அஸீம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. சில ஷேഖുமார்கள் தஹஜ்ஜுத் தொழுதுட்டு ஃபஜ்ர் சுபஹ் சாதிக்கு வரைக்கும் இதை ஓதுங்கப்பா. அது சில நேரம் 100 இருக்கலாம், 1000 இருக்கலாம், 2000 இருக்கலாம். அந்த நேரம் வரைக்கும் எந்த அளவுக்கு ஓத முடியுமோ ஓதுங்க. ஏன்? இறை அருள் நம்மோடு சேர்ந்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப லேசு தானே இது, சிரமமா இது? சுப்ஹானல்லாஹி அஸீம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இன்ஷாஅல்லாஹ் நாளையில இருந்து ஓதிடலாமா? ஃபஜ்ருக்கு அப்புறம் கண்டிப்பா ஓதுங்க. தஹஜ்ஜுத் தொழக்கூடிய நல்ல மக்கள் நிறைய பேர் இருக்கிறதா நான் பார்க்கிறேன். அவங்க ஃபஜ்ர் வரைக்கும் ஓதுங்க, ஃபஜ்ர் தொழுத பிறகு ஓதுங்க.
மிகப்பெரிய மிகப்பெரிய இறையர்களுக்கு சொந்தக்காரராக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். இதே மாதிரி நிறைய விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, இப்படி நம்முடைய நன்மை தட்டு மறுமையில் கனத்திட வேண்டும். கனத்தால் தாழ்ந்து போனால் நாம் வெற்றியாளர்கள். இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்வு என்பது ஆக குறைந்த காலம். மறுமையினுடைய நாளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற வாழ்க்கை 63 இல்லைனா 73 இல்லைனா 83, அது எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் குறைவுதான். இந்த வாழ்வில் நாம் வெற்றி பெற வேண்டும். வெற்றி என்பது செல்வத்தை திரட்டிக் கொள்வதல்ல, படிப்பை ஏற்படுத்திக் கொள்வதல்ல, பட்டங்களை சேர்த்துக் கொள்வதல்ல. அதெல்லாம் இந்த துனியாவோடு முடிந்து போகக்கூடியது. ஆனால் நிரந்தரமான உலகம் என்று ஒன்று இருக்கிறது. அது நிரந்தரமான உலகத்தினுடைய முதல் வாசல் கபரு. சில பேர் சொன்னாங்க கபர் சில பேருக்கு நரகமா மாறிடும், சில பேருக்கு சொர்க்கமா மாறும்டாங்க. அப்ப நாம் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டியதுதான், கபருக்குள் எவ்வளவு காலம் இருப்போம், அது எவ்வளவு காலம் இருக்கும்னு யாருக்கும் தெரியாது. உலகம் அழியும் வரைக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களில் இருந்து இப்ப இந்நாள் வரைக்கும், இனி கியாமத் வரைக்கும் எத்தனை பேர் மரணிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இப்பொழுது கபரில் தான் இருக்கிறார்கள். அவர்களுடைய அமல்களுக்கு தகுந்தார் போல் அதில் நல்லதோ கெட்டதோ அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். உடலில் இருந்து ரூஹ் பிரிந்து விட்டால் இந்த உடல் எதுவுமே லாய்க்கு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறது. சிலர் சொன்னாங்க, அப்படி சொல்லாதீங்க, அதை கண்ணியமாக நடத்தி குளிப்பாட்டி அதை தொட வைத்து நீங்க என்ன செய்யுங்க, துஆ செய்து போய் தஃபன் செய்யுங்க, கண்ணியப்படுத்துங்கள் என்றார்கள். கண்ணியப்படுத்திட்டு வந்துருவாங்க. அங்க என்ன நடக்கும், நாம் செய்த செய்வினைக்கான பிரதிபலன்கள் அங்க நடைபெறும். அப்ப இந்த உலகத்தில் வாழுகிற காலத்தை, நேரத்தை இறைவனுக்கு பிரியமான முறையில் நாம் கழித்தால், நம்முடைய செயல்களோடு இறைவனுடைய அருள் உரசுகிற வண்ணம் நம்முடைய செயல்பாடுகளானால், இந்த உலகத்தில் நமக்கு ஏதோ ஒரு வகையில் தோல்வி கிடைத்தாலும் கூட அதை சில நாளில் அல்லாஹ் வெற்றியாக கூட மாற்றி விடுவான். காரணம் என்ன, இவனுடைய நாவு என்னை துதிபாடி கொண்டே இருக்கிறது. எல்லாம் அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்டவர்களாக நம்மை ஆக்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்